கழகம் என்ற பெயரில் கட்சியை அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியான செயல்பாடுகள் குறித்த அறிக்கை வாயிலாகவும் விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அதிமுகவில் இருந்து திருமிகு காயத்ரி ரகுராம் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திருமிகு காயத்ரி. வணக்கம். வணக்கம். இப்ப திரைத்துறையிலிருந்து அரசியல் பிரவேசம் ஒரு உச்ச நடிகர் விஜய் அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி பெயரை ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த அரசியல் பிரவேசத்தை எப்படி பாக்குறீங்க? நீண்ட நாளா அவர் இது வருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அவருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பாலிடிக்ஸ் என்பது மக்களுக்கான சேவை. அது அவரு அது கையில எடுத்து பண்றாரு அப்படின் போது ஒரு நல்ல விஷயம். அவர் ஏற்கனவே நான் அவர் கூட ஒர்க் பண்ணதுல கோரியோகிராஃபரா நான் ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியும். வெரி ஜென்டில்மேன். அவர் நல்லாவே ஒரு நேர்மையான ஒரு பர்சன். அண்ட் டெஃபினெட்லி அவர் நல்ல ஒரு குட் ஹார்ட்டட் பர்சன் கூட. ஸோ அவர் நல்லது பண்ணுவாருன்றது ஒரு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது தொடர்பா இவங்களுக்கு மாற்றா வருவாங்க, இல்ல இவருக்கு போட்டியா இருப்பாங்க அப்படின்னு பல விஷயங்கள் இந்த விமர்சனங்களா வருது இல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? விமர்சனம் எப்பவுமே விமர்சனம் தான். களப்பணியில யார் இன்னைக்கு மக்களுக்கு யார் நல்லபடியா சேவை செய்யறாங்களோ மக்கள் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிதான். இப்ப திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு ஒரு பெரிய வெற்றியை நிலைநாட்டியவர்கள் அமரர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா. அதற்கு பிறகு திரைத்துறையிலிருந்து வந்த யாருமே பெரிய வெற்றியை சாத்தியப்படுத்தினது இல்லை. எல்லாராலும் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு வரக்கூடிய விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆர் ஐயா எப்பவுமே எம்ஜிஆர் ஐயா தான். ஸோ அது யாராலும் எம்ஜிஆர் ஐயாவாக முடியாது. ஜெயலலிதாமா தான். எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் இருக்கு. அதே மாதிரி தனித்துவம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படின்ற அந்த வகையில விஜய் சாருக்கும் இருக்கும். அவர் எப்படி எடுத்துட்டு போக போறாருன்றது நம்மளுக்கு அந்த இது தெரியாது. ஸோ கண்டிப்பா அவரோட ஆக்ஷன்ஸ் அண்ட் அவரோட செயல்பாடு பார்த்துதான் நம்மளுக்கு தெரியும் அது வெற்றிகரமா இருக்குமா இல்லையான்றது. நன்றி திருமிகு காயத்ரி ரகுராம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து நடிகை திருமிகு கஸ்தூரி நம்மோடு இணைகிறார். வணக்கம் திருமிகு கஸ்தூரி. வணக்கம். நடிகர் விஜய் தமிழக